Last week we saw about an introduction of the gifts. கடந்த வாரத்தில் நாம் இவ்விதமாக இந்த வரங்களை குறித்த ஒரு அறிமுகத்தை நாம் பார்த்தோம். Dear people, today a great business is going on with these gifts among the Christian world. இன்றைக்கு உலக அளவில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வரங்களின் அடிப்படையில் வியாபாரமானது போய்கொண்டிருக்கிறது. There is a great deception which is going on. மிகப்பெரிய ஒரு ஏமாற்று காரியமானது தொடர்ந்து செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். As an introduction last week, I just introduced as how the gifts are in the Bible, in the Word of God. இந்த வேதம் எவ்விதமாக இந்த வேதத்தில் வரங்கள் எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். Dear people, the devil is very active even today to deceive people regarding the Word of God. தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து இன்றைக்கும் பிசாசானவன் உலகத்தில் மகா பெரிய வஞ்சகனாக காணப்படுகிறவனாக இருக்கிறான். The very first beginning started with the deception. இந்த முதலாவது இந்த ஆரம்பமே வஞ்சனையினால தான் ஆரம்பித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். The devil put the seed. Did God say? தேவன் சொன்னது உண்டோ என்ற ஒரு வஞ்சகத்தை பிசாசானவன் அங்கு ஏற்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். A doubt was created. ஒரு சந்தேகமானது அங்கு உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சென்ட் பால் டாக்ஸ் அபவுட் திஸ் கிஃப்ட்ஸ். இந்த வரங்களை குறித்து பவுல் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் இவ்விதமாக அந்த 6வது வசனத்திலிருந்து வரங்களை குறித்து பேசுகிறார். He talks about the gifts from the 6th verse, different kinds of gifts. பல வித்தியாசமான வரங்களை இங்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Today we are going to see the gifts, mainly the sign gifts and the purposes of them. அடையாள வரங்களை குறித்தும் அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்க விரும்புகிறோம். There are so many gifts the Bible narrates. இந்த வேதத்தில் பல வரங்களை குறித்து சொல்லப்படுகிறது. Probably I could give a list of gifts which is given in the Bible. இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட வரங்களின் பட்டியலை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். பட் பிஃபோர் தட், அதற்கு முன்பாக ரிகார்டிங் த சைன் கிஃப்ட்ஸ், இந்த இவ்விதமான இந்த அடையாள வரங்களை குறித்த காரியத்தில் நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், இந்த அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கு முக்கியமாக பார்க்கும்படியான காரியங்கள் என்னவென்றால், இந்த அடையாள வரங்களை வைத்துதான் இன்றைக்கு பல விதங்களில் மக்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Many people are being deceived by this sign gifts. So this is very important, a topic which we are going to see. ஆகவே முக்கியமாக இந்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. The biblical sign gifts refer to the miraculous gifts in the New Testament. இந்த
புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக அற்புத அடையாள வரங்கள் என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வாட் ஆர் ஆல் த சைன் கிஃப்ட்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட்? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அடையாள வரங்கள் என்னென்ன? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுவது. இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் த டங்ஸ், மொழி அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுவது. ஹீலிங், சுகமாக்கும் வரம். ஒர்க்கிங் மிரக்கிள்ஸ், அற்புதம் செய்யும்படியான வரம். ப்ராஃபசைசிங், தீர்க்கதரிசன வரம். Dear people, even though the Bible warns in Matthew 7th chapter, only those who do God's will alone can get into the heaven. Bible is very clear. வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். Many people will come and say, அநேகர் வந்து சொல்லுவார்கள், we did great miracles, பெரிய அற்புதங்களை செய்தோம். we prophesied, தீர்க்கதரிசனம் உரைத்தோம். we drove the devils, பிசாசுகளை துரத்தினோம். but God said, depart from me, என்னை விட்டு விலகி போங்கள். So there is a great caution in the Bible regarding these gifts also. ஆகவே இந்த வரங்களை குறித்த ஒரு பெரிய எச்சரிப்பையும் அங்கே நம்ம பார்க்குறோம். But what about the sign gifts in today's Christian world? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்தில் இந்த அடையாள வரங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பார்க்கும் பொழுது, ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸ், churches emphasize these gifts very much. ஏறக்குறைய 99% சபைகளில் இந்த வரங்களானது அதிக முக்கியத்துவம் பெறுகிறதாக, முக்கியப்படுத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். Not only among preachers, பிரசங்கிகள் மாத்திரமல்ல, even the so-called believers, விசுவாசிகள் என்கிறவர்கள். The whole teaching rests upon these sign gifts. இந்த முழு போதனையுமே இந்த அடையாள வரங்களை மையமாக வைத்து தான் செய்யப்படுகிறது. ஸோ இஸ் இட் பிப்ளிக்கல்? இது வேதத்தை சார்ந்ததாக இருக்கிறதா? It's a big question, ஒரு பெரிய கேள்வி. Dear people, I tell you there are only 2 D's, 2 ABCD. One thing, disbelief in God's word, தேவனுடைய வார்த்தையின் அந்த உண்மையை நம்பாதது. ஒரு டிஸ்பிலீஃப்னு சொன்னால் ஒரு உண்மையை நம்பாதது, ஒரு ட்ரூத் இஸ் நாட் பீயிங் பிலீவ்ட். டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. Adam and Eve disbelieved God's word. ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை, சந்தேகித்தார்கள். God said, if you eat, you shall surely die. இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். But the devil said, you will not die. நீ மரிக்கப் போவதில்லை. It's a flat lie, அது பொய். Another thing, half truth he was telling. இன்னொன்று பாதி உண்மை பாதி பொய்ய சொன்னான். When you eat, you will know the good and evil. நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள். Yes, Adam and Eve in the unfallen condition, ஆதாம் ஏவாள் விழாத நிலையில், they didn't know about evil, பொல்லாப்பை அறியவில்லை. But when they disobeyed, they came to the knowledge of evil also. பொல்லாப்பையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள், அதற்கு உடன்பட்டார்கள். They learnt it, they involved in it. They became disobedient, கீழ்ப்படியாமல் போனார்கள். So far there was no evil in them.
அவர்கள் எந்த பொல்லாப்பு மேலே only good was there, நன்மை தான் இருந்ததுங்க. But the devil said, when you eat the fruit, இந்த கனியை புசிக்கிற நாளில் you will know the evil like God, evil and good, நன்மை தீமை ரெண்டையுமே தெரிஞ்சுக்குவீங்க தேவனை போல. Yes, God knew the evil also, the consequences of it, the deadliness of it, பொல்லாப்பு பாவத்தினுடைய அகோரத்தை அதனுடைய விளைவை ஆண்டவர் அறிந்திருந்தார். But this Adam and Eve didn't know that. இது ஆதாம் ஏவாள் அறியலை. So it was of truth and of lie, பாதி உண்மை பாதி பொய். So you shall not die, God said you shall die, நீ மரிப்பா என்று ஆண்டவர் சொன்னார். But where is the death? Death எங்கே நடைபெற்றது? In the soul, in the spirit, ஆவியில் நடைபெற்றது. But the devil said, you won't die physically immediately. சரீர பிரகாரமாக உடனடியாக நீங்கள் சாவதில்லை. It was so palatable, dear people. அவ்வளவு அந்த பொய் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் காணப்பட்டது. The deception of the devil will be so clever. பிசாசுனுடைய தந்திரம் அவ்வளவு புத்திசாலியாக இருக்கும். As though it is absolutely reliable. நீ நம்ப தகுந்த ஒன்றை போல் அது அப்படியே இருக்குங்க. பட் ஒன்லி வென் யூ கமிட் இட், அதை நீ செய்யும் பொழுது மாத்திரம்தான். ஒன்லி வென் யூ இன்வால்வ் இன் தட், அதில் ஈடுபடும் பொழுது மாத்திரம்தான் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாலி ஆஃப் இட், அதனுடைய மூடத்தனத்தை விளங்கி கொள்ள முடியும். த சேம் ட்ரிக் த டெவில் இஸ் பிளேயிங் ஆல் த்ரூ திஸ் 6000 years. இந்த 6000 ஆண்டுகளாக பிசாசு அதையே தான் செஞ்சுட்டு வர்றானுங்க. ஸோ அன்லெஸ் யூ ஹேவ் எ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை குறித்த ஒரு தெளிவான விளங்குதல் உங்களுக்கு இல்லைன்னா யூ வில் பி டிசீவ்ட், நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். டியர் பீப்புள், த டெவில் வில் ட்ரிப் யூ டவுன், உன்னை கீழே வீழ்த்திடுவான். That is the thing that is going on pertaining to the gifts of this today. இந்த நாட்களில் இந்த வரங்களை குறித்த காரியங்களில் அதை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. So the western world, how have they fallen? மேற்கத்திய நாடுகள் எவ்விதமாக விழுந்து போனார்கள். Once upon a time it was a godly, they were godly nations. ஒரு காலத்தில் தெய்வ பக்தியுள்ள நாடுகளாக இருந்தார்கள். The devil said, everything came as such. எல்லாம் தானா உருவாயிற்று. The evolution theory got in. இந்த பரிமாண கொள்கை உள்ள வந்தது. Dear people, the people believed the science rather than the word of God. தேவனுடைய வார்த்தை நம்புவதற்கு பதிலாக அவர்கள் விஞ்ஞானம் என்று சொன்னவைகளை நம்பினார்கள். ஈவன் தட் சயின்ஸ் ஆல்சோ இஸ் நாட் ட்ரூ. இந்த விஞ்ஞானமும் உண்மை அல்ல. பட் இன் த நேம் ஆஃப் சயின்ஸ், அந்த விஞ்ஞானம் என்கிற பெயரினால், ஸோ எவ்ரி திங் வாஸ் கோயிங் ஆன் வெல், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஓ டியர் பீப்புள், வாட் எ டெரிபிள் ஃபால் இட் ஈஸ். அது எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போயிருக்கு பாருங்களேன். டுடே the Christian countries are like heathen countries. இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்பது ஒரு பிரஜாதி நாடுகளைப் போல மாறிடுச்சு. ஸோ தீஸ் கிறிஸ்டியானிட்டி ஆஃப் டுடே, இன்றைய கிறிஸ்தவம் என்ன பண்ணுது? they give importance to the gifts and they depart from God's word. வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுடைய வார்த்தை விட்டு விலகி போனார்கள். They don't believe in the sufficiency of the scripture. வேதத்தினுடைய போதுமான தன்மையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஸோ இவ்விதமான காரியங்களில் we must have a very clear understanding about gifts. வரங்களை குறித்த ஒரு தெளிவான விளங்குதல் நமக்கு தேவை. These gifts were existed in the New Testament at a time. There was a time in which
gifts were. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த வரங்கள் இருந்தது உண்மைதான். But for what purpose these gifts were given? ஆனால் என்ன நோக்கத்துக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது? This question is important to answer as it impacts how we determine whether such gifts continue to operate today. இந்த கேள்வி எதுக்குன்னு சொன்னால், அந்த வரங்களை ஆண்டவர் இன்னைக்கு தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. Jesus clearly performed many miracles. We see in the Gospels. சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். His followers also performed signs that authenticated that their power came from Jesus Christ. அவரை பின்பற்றின அந்த அப்போஸ்தலர்களும் அவர்கள் பெற்றிருந்த அந்த வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்தது என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களானால், பெந்தகோஸ்தே நாளை, when on the day of Pentecost, people from at least 15 different countries were all gathered. பெந்தகோஸ்தே நாளில் குறைந்தபட்சம் ஒரு 15 நாடுகள் மொழி பேசுகிறவர்கள் கூடி வந்தார்கள். When the tongue was given, இந்த பாஷை பேசுகிற அந்த வரம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட பொழுது, it was the beginning of the Holy Spirit era. பரிசுத்த ஆவியின் காலத்தினுடைய துவக்கம் அது. The Holy Spirit came into the world and He is abiding even today with us. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். Like Jesus came into the world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை போல, He also came on a certain day. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தார். So when the gift of tongue was given, அந்த பாஷை பேசுகிற அந்த வரம் கொடுக்கப்பட்ட பொழுது, it was a great wonder. மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. Acts of the Apostles 2nd chapter, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் we see the incident, அந்த நிகழ்வை பார்க்கிறோம். 4th verse, 4வது வசனம். Acts of the Apostles 2nd chapter, and they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். So they were all speaking in different tongues. 5th verse, and there were dwelling at Jerusalem Jews, devout men out of every nation under heaven. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். You see the 6th one, now when this was noised abroad, the multitude came together and were confounded, because that every man heard them speak in his own language. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். This was a wonder. Everyone, a Greek could hear, they were talking, they were praising God in the Greek language. And other people, Hebrew language, எபிரேய மொழி, கிரேக்க மொழி. Everybody was wondering. It was a great wonder. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். They were all talking together, பேசுகிறாங்க. 7th verse, and they were all amazed and marveled, saying one to another, behold, are not all these which speak
Galileans. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? Are they not these people Galileans? கலிலேயர் இல்லையா? 8th verse, and how here we every man in our own tongue wherein we were born. ஆச்சரியம்! அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? How could we hear in our own language? Dear people, it was a great wonder. பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் அந்த அடையாள, அந்த is a sign of God's power. தேவனுடைய வல்லமையினுடைய ஒரு அடையாளம். Why God sent it? To reveal that it is from God. தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை காட்டும்படியாக. 9th verse 9th வசனத்தில், Parthians and Medes, Elamites and the dwellers in Mesopotamia and in Judea and Cappadocia and Pontus and Asia, பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபதோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா Phrygia and Pamphylia in Egypt and in the parts of Libya about Cyrene, and strangers of Rome, Jews and proselytes. பம்பிலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறோம். இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும். 11th verse, Cretans and Arabians, we do hear them speak in our tongues the wonderful works of God. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். It was a great wonder. பெரிய ஆச்சரியம். How could this be? இது எப்படி முடியும்? These Galileans, இந்த கலிலேயர்கள் எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறாங்க? Dear people, we see the sign gift of God, the strange tongue. அந்த பாஷைங்கிறத, அதனுடைய அடையாளத்தை நம்ம இங்கே தெளிவாய் நம்ம பார்க்குறோம். ஈவன் in the house of Cornelius, when Peter was preaching, in the same way the Spirit of God really descended upon them. They spoke in tongues. Peter says, in the same way, பேதுரு கொர்நேலி வீட்டில் இருந்த பொழுது எப்படி வந்தாரோ பரிசுத்த அதே விதமாக அவர் அந்த நாளில் அங்கே இறங்கினார். Not only for the Jews, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, even for Gentiles, பிரஜாதிகளுக்கும், Jews and non-Jews, யூதர்கள் அல்லாதவர்கள். So God manifested this gift that day. ஆண்டவர் அவ்விதமாக அந்த நாளில் இந்த வரத்தை அற்புதமாக வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். So God did it for a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் அதை செய்தார். What is the purpose? அதனுடைய நோக்கம் என்ன? It's a declaration that it comes from God. இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. So God authenticated the message. செய்தியை அந்த இடத்துல அதிகாரமுள்ளதாக அங்கீகரித்தார். And the messengers also were authenticated. அந்த செய்தியை கொண்டு வந்தவர்களும் அங்கு அங்கீகரிக்கப்பட்டார்கள். The sign, the purpose of sign gifts is the recognition of people that it is from God. தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதனுடைய அங்கீகாரத்துக்காகத்தான் இது செய்யப்படுகிறது. Even in Acts 3rd chapter, how Peter and John did this great miracle. அப்போஸ்தலர் 3:1 வாசிப்பீர்களானால், first verse, now Peter and John went up together into the temple at the hour of prayer, being the 9th hour. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். Second verse, and a certain man lame from his mother's womb was carried,
whom they lay daily at the gate of the temple, which is called Beautiful, to ask alms of them that entered into the temple. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையே வைப்பார்கள். But that day what happened? அந்த நாள் என்ன நடந்தது? Third, who seeing Peter and John about to go into the temple asked an alms. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். Fourth verse, and Peter fastening his eyes upon him with John said, look on us. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். And he gave heed unto them, expecting to receive something of them. அவன் அவளிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். Then Peter said, silver and gold have I none, but such as I have give I thee. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி, and he took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. And he leaping up stood and walked and entered with them into the temple, walking and leaping and praising God. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். It's a great wonder. Very ஆச்சரியம். Everyone, oh, is this beggar at the beautiful gate? அலங்கார வாசல் அந்த பிச்சைக்காரனா? It was a great manifestation of God's power. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. It was revealed that these people are the messengers of God. தேவனுடைய தூதுவர்கள் இவர்கள் என்று அங்கு அங்கீகரிக்கப்பட்டது. So in the early days, in the early church days, God did great miracles. அந்த ஆரம்ப நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார். Can a preacher go and stand? There are so many beggars sitting outside the church. சபைக்கு கட்டடத்துக்கு வெளியில் எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க. Can a preacher go and lift him up like this and say? ஒரு பிரசங்கி போய் இப்படி சொல்லி அங்கே வெளியே வர முடியுமா? So in those days God did these miracles in order to vindicate that God is the one who sends these people. இந்த ஜனங்களை அனுப்புகிறவர் தேவனே, அதை நிரூபிக்கும்படியாக. Even in Acts 20, அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில் பாருங்க, all of a sudden one young boy died. ஒருவன் செத்து போயிட்டான். Peter just Paul and went and raised him up. பால் போயிட்டு சாதாரணமாக உயிரோடு எழுப்புறாருங்க. Acts 29, அப்பொழுது ஐதுகு என பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். And there sat in a window a certain young man named Eutychus, being fallen into a deep sleep, and as Paul was long preaching, he sunk down and sleep and fell down from the 3rd loft and was taken up dead. செத்து போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, finished. But what happened? என்ன நடந்தது? 10th verse, and Paul went down and fell on him and embracing him said, trouble not yourself, for his life is in him. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேலே விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். He was dead, செத்து போயிட்டான். Immediately he rose up. 11th verse, and when he therefore was come up again and had broken bread and eaten and talked a long while, even till break of the day, so he departed.
சாதாரணமாக இது நடக்குதுங்க. பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற்காலம் வெகு நேரம் பேசி கொண்டது பின்பு புறப்பட்டார். இட் வாஸ் a great miracle, but it was a regular routine. Miracles after miracles were happening. அற்புதங்கள் மேல் அற்புதம். So that was a period. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன? First, sign gifts confirm the message was from God. இந்த அடையாள வரங்கள், இந்த செய்திகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை குறிக்கும்படியாக அங்கு நடைபெற்றன. You see, when Peter, Acts of the Apostles 2:41, அப்போஸ்தலர் 2:41 இங்கே பார்க்குறோம். Then they that gladly received his word were baptized, and the same day there were added unto them about 3,000 souls. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பார்த்தீங்களா? Why? Because they saw the great miracle. And people added, 3,000 people were converted. Second, ரெண்டாவது என்னன்னா, the sign gifts affirm the messenger was from God. First, the message is from God. செய்தி தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை குறித்த ஊர்ஜிதம். இரண்டாவது, செய்தி கொடுத்தவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். See, there was a definite purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். Just as Jesus authenticated his message by his signs and apostles from often worked miracles as a sign that their message was truly from God. இயேசு செய்ததை போல, when John the Baptist was doubting, is you the Messiah or yet to come? மேசியா நீங்க தானா இல்லை வர வேண்டுமா யாராகலும் கேட்டப்போ, go and tell him. The blind see, குருடர்கள் பார்க்கிறார்கள், the lame walk, சப்பானிகள் நடக்கிறார், go. So why these sign gifts? ஏன் இந்த அற்புத வரங்கள், அடையாள வரங்கள்? To vindicate God's message and the messengers. தேவனுடைய செய்தியை அங்கீகரிக்கும்படியாக, தேவனுடைய செய்தியாளர்களை அங்கீகரிக்கும்படியாக அந்த நாட்களில் இது செய்யப்பட்டது. Even Acts 19:11-12, அப்போஸ்தலர் 19:11-12 வாசிப்போம். And God wrought special miracles by the hands of Paul. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். He did great miracles. Great miracles was done. Yes. என்ன miracle? You see 12th verse. So that from his body were brought unto the sick handkerchiefs or aprons, and the diseases departed from them, and the evil spirits went out of them. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. You see, just his handkerchief and apron was enough. But at the same time, when Timothy was sick, Timothy வியாதிப்பட்டிருந்த பொழுது, what did he say? You add grape juice, திராட்சை ரசம் சேர்த்துக்கோ. So it was at the very early time of the early church, God did tremendous miracles. ஆண்டவர் அந்த ஆரம்ப சபையின் நாட்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். The result of these miracles was, இதனுடைய விளைவுகள் எல்லாம் என்ன? அந்த அப்போஸ்தலர் 19:20 நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? பவுல் இவ்வளவு சும்மா அவனுடைய துணியை கொண்டு போய் போட்டா பிசாசு போச்சு. காரணம் என்ன? Acts 19:20,
so mightily grew the word of God and prevailed. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. You see, dear people, அருமையானவர்களே பாருங்கள், தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் கிரியா. 3,000 people, 5,000 people, they were all saved. So there was a definite purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்தது. You see, an interesting observation regarding these miraculous sign gifts can also be made in terms of the time and placement of these events in the Bible. இந்த அற்புத அடையாள வரங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் எந்தெந்த காலங்களில் நடைபெற்றது என்பதும் கூட ஒரு ஆச்சரியமாக இருக்குது. See, the biblical miracles happen in 3 times periods in the Bible. வேதத்தில் 3 காலங்களில் நடைபெற்றது. The ministry of Moses and Aaron. மோசே சமயத்தில் ஆரோன் காலத்தில் அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சார். எலைசா அண்ட் எலிசாவின் காலத்தில் செஞ்சார். 3வது ஜீசஸ் அண்ட் தி அப்போஸ்டல்ஸ், இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்கள். These 3 times God did. இந்த 3 காலங்களில் ஆண்டவர் செஞ்சார். இது என்ன குறிக்கிறது? During Moses period the law was given. மோசேயின் காலத்தில் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. During the time of prophets we see the prophecy was given, enormous prophecy was given by the prophets. தீர்க்கதரிசிகளின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் அங்கே தீர்க்கதரிசனங்களை சொன்னார்கள். And during the time of Jesus and his apostles, the New Testament period, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இங்கு ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும்படியாக செய்தார். ஸோ ஃபர்ஸ்ட் லா, ப்ராஃபஸி அண்ட் காஸ்பல். ஸோ இந்த 3 இடங்களில் தான் நம்ம இந்த அற்புதங்களையே பார்க்குற வேதத்தில். இட் வாஸ் நாட் அ ரொட்டீன், வழக்கமாக செய்யப்பட்டு வந்த காலம் இல்லை. ஸோ தெர் வாஸ் அ பர்பஸ் இன் சைன் மிரக்கல்ஸ். ஆகவே இந்த அடையாள வரங்கள் என்பது ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டன. டுடே the scripture, the Old Testament and the New Testament is completed. That itself is a great miracle. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு நிறைவு பெற்று அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். So God said, இவ்விதமான இந்த காலத்தில், so he closed it, all the purpose of miracles and the sign gifts, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் முடிச்சுட்டு he completed the Bible, the God's word, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து he just told, don't add to this. இதோடு நீங்கள் ஒன்றையும் கூட்டாத, இது ஒன்றையும் குறைக்காத. This is enough, இது போதும். This is sufficient. So God said, this is sufficient. The word of God is sufficient. No need for authenticating God's word. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை சொல்ல வேண்டிய நிலை இல்லை. The Bible itself is authenticating itself. வேதம் அதனுடைய அதிகாரத்தை கொண்டதாக இருக்கிறது. It is inspired by God. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் பேசினார்கள். So today's so-called sign gifts are all the deception of the devil. இன்றைக்கு இந்த அடையாள உபதேசங்கள் எல்லா பிசாசுனுடைய தந்திரம். Can our preachers of today claim the same intensity of miracles?
இன்றைக்கு நம்ம பிரசங்கிகள் அதே விதமான அந்த அற்புதங்களை செய்கிறோம் என்று சொல்ல முடியுமா? Can they lift up a lame man and make him to walk, to run? ஒரு முடவனை தூக்கி நிறுத்தி அவனை ஓடும்படியாக செய்ய முடியுமா? Dear people, these days so-called miracles, body pain, உடம்பு வலி, all deception, ஏமாத்து வேலை. So the people are concentrating more on miracles and sign gifts. அற்புதங்கள், அந்த அடையாளங்கள். So the preachers call, whosoever all sick come, will pray, you will be healed. வியாதியாக இருக்கிறெல்லாம் வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், சுகப்படுத்துவார். நோ ட்ரூ ஹீலிங், உண்மையான சுகம் இல்லை. ஆல் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், ஒரு மன ரீதியான திருப்தி. சில சொல்லுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாவே சரியாயிடும். we go to the doctor, we will be all right. It's all psychological also has got a part, ஒரு பங்கு இருக்குது. Dear people, today's Christianity is completely deceived by the devil not to concentrate on God's word, but being deceived, looking for sign miracles. இன்றைய கிறிஸ்தவம் என்ன பண்ணுது? ஆண்டுடைய வார்த்தையை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை விட்டுட்டு இந்த அடையாள அற்புத வரங்களை பார்க்குது. சப்போஸ் இஃப் somebody goes to the meeting, கூட்டத்துக்கு யாராவது போனால், many people go, oh I am sick, நான் வியாதிப்பட்டிருக்கிறேன். God can do great miracles even today. No doubt about it. ஆண்டவர் இன்னைக்கு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். But God doesn't use as a gift, and He is not using through men as it was used in the early church. அந்த ஆதி திருச்சபையில் மனிதர்களை கொண்டு ஆண்டவர் செஞ்சார்ல, அதை இன்னைக்கு செய்யறதில்ல. பீட்டர் வாஸ் விண்டிகேட்டட், பேதுரு அங்கே அங்கீகரிக்கப்பட்டார். Paul was vindicated, பவுல் அங்கீகரிக்கப்பட்டார். John was vindicated. So the apostles and the successors of them, அப்போஸ்தலரும் அவர்களை பின்பற்றலும், they were all vindicated, and the message was vindicated, அந்த செய்தி அங்கு அங்கீகரிக்கப்பட்டது. But today the gospel is not being preached. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதில்லை. mere healing, அற்புதம், சுகமாக்குதல், miracle, அடையாளம், அற்புதம். So there is no conversion because the gospel is not preached. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதில்லை, ரட்சிப்பு இல்லைங்க. 10,000 people church, 10,000 மக்கள் இருக்கிற, 1 lakh members, 1 லட்சம் மக்கள். Where is the salvation? ரட்சிப்பு எங்க? The gospel is not preached. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. What Jesus did preach, Jesus என்ன பிரசங்கித்தார்? Repent, for the kingdom of God is at hand. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repentance is not being preached today. மனந்திரும்பல் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுவதில்லை. Sin is not being preached. பாவம் பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. Unless you feel sick, you won't go to a doctor. நீ ஒரு வியாதியாக இருக்கிறன்னு இல்லைன்னா நீ டாக்டர் இடத்துல போக மாட்ட. Unless a sinner is convicted of his sinfulness, ஒரு பாவி அவனுடைய பாவத்தன்மை உணர்த்தப்படலைன்னா he won't go to the Savior. அவன் ரட்சகரிடத்தில் போக மாட்டான். he won't seek Savior, ரட்சகரை தேட மாட்டான். he won't seek forgiveness of sins, பாவ மன்னிப்பை அவன் தேட மாட்டான். Dear people, it's all a humbug today. இது ஒரு மொத்தமாக ஒரு ஏமாத்து வேலை. With the gifts, big business is going on. வரங்களை கொண்டு பெரிய வியாபாரம் நடக்குது. So many rich people gives lakhs and lakhs of rupees to these so-called sign preachers. இந்த அடையாள உபதேசத்தின் போதகர்களுக்கு
லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு போய் பணக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. பிகாஸ் தே ப்ராமிஸ் மிரக்கிள்ஸ், அற்புதங்களை வாக்கு பண்ணுகிறார்கள். தே ப்ராமிஸ் that their debts will be clear. அவர்கள கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். they will get married, திருமணம் நடந்து கொள்ளும், நடக்கும். they promise healing, சுகம் கிடைக்கும். Dear people, it is not Christianity. இது கிறிஸ்தவமே அல்ல. So what is the purpose of all these things? இதனுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன? The devil deceives people not to believe God's word fully. தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பாதபடிக்கு பிசாசானவன் வஞ்சிக்கிறான். தான் காரணம். The real truth is conceived. உண்மையான சத்தியம் மறைக்கப்பட்டு போயிடுச்சு. In the name of Jesus Christ, இயேசுவின் பெயரால all deceptions are being preached, all deceptions are being practiced. இந்த எல்லா ஏமாத்து வேலையும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. எல்லா ஏமாத்து வேலையும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாட் எ சேட் திங். என்ன ஒரு பரிதாபமான. The devil deceives people in the matter of God's word. தேவனுடைய வார்த்தையில் அவன் ஏமாத்துறான். He doesn't allow people to believe God's word fully. அவனுடைய வார்த்தையை நம்பி அதன் அடிப்படையில் அவங்க வர விரும்புறதில்லை. Jesus said, those who build their lives upon this word. இயேசு சொன்னார், இந்த வார்த்தைகளின் பேரில் தன் வீட்டை கட்டுகிறவன். Dear people, today's Christianity completely gone astray from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போயிடுச்சு. The whole world, when we see, there is no true preaching of God's word. உலகம் எங்கும் பார்த்தாலும் உண்மையான தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதில்லை. I was in a church for 17 years. 17 வருஷம் ஒரு சர்ச்சில் இருந்தேன். But the word of God is not truly preached. உண்மையான தேவனுடைய வசனம் உண்மையாக போதிக்கப்படலை. So many people even pretending as though it's a good gospel. ஒரு நல்ல சுவிசேஷத்தை போல காணப்படுகிற ஒரு காரியம். But really speaking, they were self-righteous, சுயநீதிக்காரர்களாக. They were not looking for Christ's righteousness. கிறிஸ்துவின் நீதிக்காக அவர்கள் பார்க்கவில்லை. The Pentecostals today are being deceived, completely deviated from God's word. அவருடைய வார்த்தையிலிருந்து முழுக்க விலகி போன ஒரு கிறிஸ்தவங்க. full of teachings in the டிவியில் பார்த்தா அதுதான். so many Christians are being deceived. அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட. they think this is Christianity, இதுதான் கிறிஸ்தவம். all Hindus think that this is Christianity, இதுதான் கிறிஸ்தவம். oh, truth is concealed. சத்தியம் மறைக்கப்பட்டு போயிடுச்சு. where are the people who preaches the truth? சத்தியத்தை பிரசங்கிக்கிறவங்க இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க? வெரி ரேர், டியர் பீப்புள், வெரி ரேர். ரொம்ப அபூர்வம். அதனால தான் ஃபேமைன் ஃபார் காட்ஸ் வேர்ட். அவருடைய வார்த்தைக்குரிய பஞ்சம் உலகம் எங்கே இப்போ அதுதான் இருக்குது. ஓ, வேர் இஸ் த ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட்? தேவனுடைய உண்மையான பிரசங்கம் எங்கே இல்லை? இட்ஸ் a great opportunity for us to hear God's word. தேவனுடைய வார்த்தை கேட்கறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். So let us continue the next week. So what are all the gifts which the Bible talks about? இந்த வேதத்தில் என்னென்ன வரங்கள்ங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த வரங்களினுடைய நோக்கம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை இது, இந்த பிரசங்கித்தவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் என்பதை அங்கீகரிக்கும்படியாக. This message is from God and these messengers are from God. This is the ultimate purpose of gifts. இதுதான் வரங்களுடைய முழுமையான நோக்கம். Let's pray. ஜெபிப்போம். Father, how clear the word of God is. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. But how people are being deceived today. எத்தனை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். No salvation, ரட்சிப்பு இல்லை. How the devil deceives people as he was deceiving in the time of Adam and Eve.
ஆதாம் ஏவாளுடைய காலத்தை போல பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான். ஓ காட், வேர் ஆர் த பீப்புள்? ரைஸ் அ பீப்புள் who preaches the word truthfully. சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.